விஷயத்தை அங்க நடக்கக்கூடிய செய்திக்கு நடுநிலையாக வெளி உலகத்துக்கு தெரிந்து காட்டிவிடமே என்ற பயத்தினால யாரையும் உள்ள விடுறதில்ல. நம்ம இனவங்களோட ஜாதிய மறந்து மதத்தை மறந்து ஒன்று கூடி கேட்கிறோம் தமிழ் ஈழத்துக்கு ஆதரவு சொல்லுங்க. ஏங்க நம்ம ஊர்ல நிறைய பிரச்சனைக்கு எதுக்குங்க அந்த பிரச்சனை பத்தி பேசிக்கணும்னு சொல்றாங்க. தயவுசெய்து தோழர்களே, அது நம்ம வீட்டு பிரச்சனை தான். எப்படி நம்ம வீட்டுல நெருப்பு இருந்தா தண்ணி ஊற்ற அடையிக்கிறோமோ அதே மாதிரி ஈழத்தில் நடக்கிறது நம்ம வீட்டு பிரச்சனை. அதை தீர்க்கிறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும். சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாதல் கண்டும் சிந்தை இறந்தாரடி கிளியே செம்மை மறந்தாரடி கிளியே செம்மை மறந்தாரடி. அங்க வர அரசியல்வாதிகள் இதை வச்சுக்கிட்டு மரண வியாபாரம் பண்றாங்க. மரண வியாபாரிகள் என்ன? அதாவது இலங்கையில் இருக்க டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ராணுவத்துக்காக ஒதுக்கீடு பணம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 15% 20%, அங்க 40% இருக்கான். அதாவது மக்களோட வரி பணத்தை ராணுவ தளங்கள் வாங்குறதுக்கு. அந்த ராணுவத்தில் இவங்கெல்லாம் ராணுவ தளங்கள் வாங்குறாங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து ராணுவ தளங்கள் வாங்குறான், ஆயுதங்கள் வாங்குறான், பாகிஸ்தான் கிட்ட இருந்து வாங்குறான், சீனா கிட்ட இருந்து வாங்குறான், கூட இந்தியா கிட்ட வாங்குற மாதிரி தகவல். சீனா, அமெரிக்கா, பாகிஸ்தான், இந்தியா ராணுவ காசு கொடுத்து வாங்குறாங்க. அது வாங்குறதுல ஒரு டீல்ல ஒரு கமிஷன் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு எப்படி ஒரு இங்க இருக்க அரசியல்வாதிகள் கமிஷன் வாங்குற பர்சன்டேஜ் வாங்குறாங்களோ அதே மாதிரி ஒரு மிலிட்டரி டீல் போறவங்க பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் வருமா. அது கடந்த 30 வருஷமா இந்த போர் ஏன் தொடர்ச்சியா நடந்தது. இது ஒரு முக்கிய காரணம். முன்னாடி முன்னேறுவாங்க, அங்க புலிகள் அடிப்பாங்க, பின்னாடி வருவாங்க, முன்னாடி ஏறுவாங்க, பின்னாடி வருவாங்க. அங்க போர் நடந்துட்டே இருக்கணும். அங்க வேறிட்டு இனப்படுகொலை நடத்திட்டே இருக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அரசியல்வாதி பணம் சம்பாதிக்க முடியும். மாணவர்கள் சார்பாக ஒரு எழுச்சி ஏற்படுத்தி அந்த எழுச்சி மூலியமா தமிழருக்கு ஒரு நல்வாழ்வு வாங்கி தரணும். நாம எப்படி சகோதர சமுதாயம் அங்க அடிப்பட்டு சத்திட்டு இருக்காங்க, அந்த சமுதாயத்துக்கு நம்மளால என்ன முடியுமா செய்யணும். இது அரசு ஒண்ணும் வரல. மக்களுடைய விழிப்புணர்ச்சி அளவு கவர்மெண்ட் இல்ல. தீர்வு மக்கள் எல்லாம் ஒத்துழைப்பா இருந்து டெல்லிக்கு போகணும். எல்லா தலைவர்களும் ஒன்னா போய் டெல்லியில் பேசணும். எல்லாருமே ஒன்று கூடணும். ஒன்று கூடி மக்கள் சினிய வணிக சங்க தலைவர்கள் இருந்து எல்லா சங்க தலைவர்களும் ஒன்று கூடி போகணும். எல்லா ட்ரெயினோ பஸ்ஸோ பிடிச்சி அங்கே போய் டெல்லியில் போய் நின்று பவரை காமிச்சாங்கன்னா அவங்க திரும்பி பார்ப்பாங்க. இன்று முதிர்ந்து நெருக்கடிக்கால இருக்கிற இந்த தமிழ் ஈழ பிரச்சனையை மத்திய அரசு சரியாக கையாளவில்லை. இந்திய அரசு சொல்லாது. இல்லைன்னா ராஜபக்சே இவ்வளவு திமுறை இங்க பேசிட்டு போக முடியாது. அவன் நாட்டுல பேசலாம், இங்க பேசிட்டு போறோம். நாங்க போரை நிறுத்த முடியாது, அவங்களை ஒழிக்கிற வரைக்கும் போரை நிறுத்த மாட்டோம்னு இங்க சொல்லிட்டு போற ராஜபக்சே அங்க சொல்ல மாட்டான். அங்க சொல்லிருந்தா பரவாயில்ல. இங்க சொல்றேன்னா இந்திய அரசு ஒத்துழைக்கலன்னு அர்த்தம். பங்களாதேஷ் மேல போர் தொடுத்து, அதாவது பாகிஸ்தான் மேல 2 ஆக்கிதான் இல்லையா, பங்களாதேஷ் உருவாச்சு இல்ல. அந்த மாதிரி இந்திய அரசாங்கம் பண்ண வேண்டியதானே. எல்லா பவரையும் கையில் வச்சிருக்கிற கலைஞர் அவர்கள் இதை ஏன் நிறுத்த முடியாது? காங்கிரஸ் இப்போ காங்கிரஸ் நீங்க பேசாதீங்க. காங்கிரஸ்க்கு ஃபுல் பவர் கருணாநிதி. அவங்க சென்ட்ரல்ல இருக்காங்க, சென்ட்ரல்ல இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் இந்த மினிஸ்டர் எனக்கு வேணும்னு கேட்டியல்ல, மினிஸ்டர் இந்த மினிஸ்டர் வேணும்னு கேட்டியல்ல, அது ஏன் அந்த இலங்கை மீது ஏன் போர் தொடுத்த முடியல?
இந்திரா காந்தி அம்மா அதுக்கு மட்டும் வங்கதேசத்துக்கு வந்து சுதந்திரம் வேணும்னு சொல்லி கேட்ட உடனே அவங்களுக்கு மட்டும் சுதந்திரத்துக்காக போராடினாங்கல்ல. அப்ப ஏன் இந்த தமிழ் ஈழத்துக்கு வந்து இந்திய அரசு வந்து தலையிடக்கூடாது? ஏன் இந்த மன்மோகன் சிங் வந்து அதுக்கு தலையிடக்கூடாது? அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். அந்த அரசை மன்மோகன் சிங்கையே வெளிநாட்டுத்துறையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அனைத்து தமிழர்களும் ஒன்று சேர வேண்டும், அனைத்து அரசியல்வாதியும் ஒன்று சேர வேண்டும். இந்த பிரச்சனையை அரசியல்வாதிகள் வந்து தலையிட்டு தீர்க்கவே முடியாது. மொத்தத்தில் ஐநா சபை மாதிரி ஏதாவது ஒரு இது ஏற்பாடு பண்ணி இலங்கை தமிழரை காந்து பண்ணாதான், இல்லைன்னா யாராலையும் காந்து பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் கேட்கல அப்படின்னா தமிழ் இனத்தை அழிச்சிருவாங்க. தமிழர்களுடைய இனம் வந்து அழியக்கூடாது. தமிழ் இனம் தாக்கப்படுது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் வந்து எல்லா பேருமே போராடுறாங்க. இதை வந்து முதலமைச்சரோ இல்ல பிரதமரோ 2 பேருமே கையாண்டா பிரச்சனை சுலபமா ஒரு அளவுக்கு முடியும். நம்ம எப்படி தமிழ்நாடு இருக்கோம் அது மாதிரி தனியா கொடுத்துட பிரிச்சு கொடுத்துட வேண்டியதானே. நம்ம தனியா முடிஞ்சு வச்சு கொடுத்தாச்சுன்னா சண்டை வர ஒண்ணு வராது. ஒரே தீர்வு என்னன்னா அரசியல் தீர்வு தான். இன்னைக்கு வந்து கொசோவா வந்து 2ஆ பிரிச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து மக்களுடைய கருத்து கேட்டு இலங்கை வந்து ஈழத்தமிழருக்கும் சிங்களருக்கும் ஒரு நாடா உருவாக்கி கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்து நூற்றாண்டு பிரச்சனை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். தனி நாடு தான் வரும், தமிழர்களை காப்பாற்ற. ஈழத்தை தனியாக பிரித்தே கொடுக்க வேண்டும். தேர்வுங்கிறது தனி இடம் தான் தேர்வு. அவங்க நாட்டை வாங்கறதுக்காக நாங்கெல்லாம் போராடிட்டு இருக்கோம். அந்த நாட்டை வந்து சிங்களவனுங்கெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. சிங்களவன் கிட்ட இருந்து வாங்கறதுக்காக போராடிட்டு இருக்கோம். வந்து தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம அவங்களுக்கு ஆதரவா தெரிவிச்சு பேசணும். அவங்களுக்கு வேற கருவிகள்லாம் இப்ப இந்திய அரசு கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுக்காம இருக்கணும். இனத்துக்காக நம்ம ஆதரவாக தெரிவிக்கணும்னா ஈழத்தமிழர்களுக்கும் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக போர் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல கண்டிப்பா ஈழத்தமிழர்கள் வெல்லணுங்கிறது தான் எங்களோட போராட்டம். கண்டிப்பா தமிழ் ஈழம் வெல்லும். நம்ம தோழர்கள் எல்லாம் குண்டடிப்பட்டு இறந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் நாங்க பெருசாகி எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி நாங்க சேர்ந்து எல்லாத்தையும் அந்த நாட்டையே காப்பாற்றுவோம். சொல்லுவாங்க. அதை பாத்தீங்கன்னா கையில ஒரு குச்சி வச்சு ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு எல்லையில வந்து நின்றுங்கன்னா அந்த குச்சியை வாங்கிட்டு ஒருத்தர் ஓடிட்டே இருப்பாரு. கிட்டத்தட்ட 18ஆம் தேதி நாங்க ஒரு தொடர்பு தொடங்கிட்டோங்க. ஓடி வந்துட்டோம் 14 நாட்கள். என்ன ஒரு சின்ன வித்தியாசம், விளையாட்டு குச்சியை கொடுத்து நின்று நாங்க ஓடி இருந்தாங்க. நாங்க ஓடிக்கிட்டே இருந்து போறோம். எங்க கூட பின்னாடி ஓடிவாங்க. உலகம் முழுவதும் ஒரு 10 லட்சம் மக்கள், 10 லட்சம் பேர் கொண்ட ஒரு தேசிய இனங்கள்லாம் நமக்கு ஒரு தேசத்தை வச்சிருக்கும் போது உலகம் முழுவதும் 10 கோடி பேர் பணம் இருக்கிறோம். நமக்கு இன்னும் ஒரு தேசம் இல்லை. அதை வென்றெடுக்க தயவு செய்து ஓடிவாங்க. தமிழக மாணவர்களுக்கு அன்போடு கேட்டுக்கொள்வோம். Thank you.